அன்புக்கினிய அருமை சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் தரக்கூடிய வாய்ப்பை மிஸ் பண்ணலாமா? இந்த நோன்பு வந்தால் ஷைத்தான விலங்கிடுறாங்க, நம்மளோட பொடியனுகளை அவுட்டு விட்டாங்க. நோன்பு இரவையெல்லாம் அவனுகள் அட்டகாசம் போடுற இந்த வாப்பாமார் என்ன செய்கிறாங்கன்னு தெரியும். அல்லாக்காக இந்த மூட்டை பை கீயை கொஞ்சம் பூட்டி எடுத்து உள்ளுக்கு வைங்க தயவுசெய்து. இந்த நோன்பு வந்தால் அது இந்த தராவி முடித்து வெட்டக்கறங்கிற பிள்ளைகளை பார்க்குறதுக்கோ என்னவோ, ஒரு மூட்டை சைக்கிளில் 3 பேர் ஆட்டு. சில காதல் ஸ்டார்ட்டே தராவியில், லவ்கள் ஸ்டார்ட் அங்கே. ஏண்டா அவளுகளையும் உம்மாமார் விட்டுடுவாங்க பள்ளிக்கு குமர் செட்டுகளை. அவ வந்தால் இங்கே உம்மா முன் சப்பில் நின்றுக்கிட்டு நெத்தியை போட்டு தேய்ச்சிக்கு நிற்பா, பின் சப்பில் அவள் காதில் போன தேய்ச்சிக்கு நிற்பா. பொம்பளோட பக்கம் பள்ளி நிர்வாகம் போய் பார்க்க முடியுமா? முடியாது. அங்கால இஞ்சால இருட்டுக்க மூளைக்க முடுக்க பாத்ரூமுக்கு எல்லாம் வந்து போன். இந்த உமா மாதிரி அதை கவனிக்கிறதும் இல்லை. அங்கால வேலைக்கு அது பொடிய மாதிரி சுருன்னு அதுக்குள்ளால ஓட்டம். இவங்களோட அந்த அட்டகாசம் இங்கே ஸ்டார்ட் ஆகும். அந்த பிள்ளைகளுக்கு விளங்கணும். நாம் இந்த மாதத்தில் இருக்க நாம் தௌபா செய்யணும். இந்த பாவத்தை விடணும். இந்த கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டை விடணும். நாம் போய் பள்ளிக்குள்ளே நிற்கணும். அப்போ வாப்பாமார் பிள்ளைகள் எங்கே இருக்கணும், பிள்ளைகளை முன் சாப்பில் நிப்பாட்டி பின் சாப்பில் நின்று சொல்லுங்க தயவு செஞ்சு. உங்களோட எல்லாம் தெரியும், ஆம்பளை பிள்ளைகளை கூட்டியாந்து நீங்கள் மகன் இப்படி முன்னுக்கு இருங்க, அப்படியே பின் நாம் நினைக்கிற பின்னுக்கு நின்று சும்மா தொழுகிறானாக்க அவ்வளோ அழகா தக்பீர் கட்டுவான். நீங்கள் பார்க்கக்குள்ள அல்லாஹ் அக்பரம்பா. நீங்கள் தக்பீர் கட்டினா அவன் அல்ஹம்துலில்லாஹ்ன்றான், போய்த்துருவான். அப்போ தக்பீர் கட்டிடார் அல்ஹம்துலில்லாஹ், இனி அவர் தக்பீரை விட மாட்டார்ன்ட்டு அவன் ஓடிடுவான். போய் சலாம் கொடுக்க கொள்ளாதே அதில் இருப்பான் அவன். நம்ம தான் பார்க்குறோம், பின்னுக்கு நின்றா தெரியுது எல்லாம். தயவு செஞ்சு உங்களோட பிள்ளைகளை அப்படியே முன்னுக்கு வச்சு போட்டு அப்படியே பின்னுக்கு நில்லுங்க. நாம் தான் கைட் பண்ணணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னால், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மசூலின் அன் ரஅய்யத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் கண்காணிப்பாளர்கள். உங்கள் பொறுப்புகள் பற்றி நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். பொதுவாக அந்த இளஞ்சினி இருக்குதே, அது ரொம்ப கவனம். இன்றைக்கு அட்டகாசமே அதான். இதில் நாம் வேறு வழி ரோட்டு போட்டு கொடுத்திக்கோம். இந்த ஃபோனை கொடுக்குறத போல் ஒரு நாசமான வேலை எதுவுமே கிடையாது. ஃபோன் கொடுக்குறது இருக்கே, அன்றைக்கு ஒருத்தர் ஹிஃபுல் முடிச்சு போட்டு கிதாபு தொடங்கினா வாப்பா ஃபோன் பண்ணி தாரண்டிங்க, அதோட கிதாபை தூக்கி எறிஞ்சிட்டேன். நாம் இதுக்கு அவன் இவ்வளோ முடிக்காமல் இருந்துச்சு. இப்போ ஊட்டிக்கு வரார், ஓத ஒன்றாங்க. நான் ஓத ஒன்றாங்க என்னடா ஆண்டு தேடிக்கு வந்தால் ஃபோன் பொக்கெட்டுக்கு என்னண்டா அது ஹிஃபுல் முடித்தா வேண்டி தாரண்டு சென்ன வாக்கு தந்து நான் ஹிஃபுல் முடிச்சுட்டேன் வேண்டி தந்தேன். நோயையும் தந்து மருந்தையும் தாராதவன். இப்போ இந்த ஃபோன் பொக்கெட்டுக்கு இருந்தால் கிதாவை படிப்பாங்க. அவன் ஃபோன்ட நிபந்தனை என்ன, மதரசா லீவில் வந்தால் நீங்கள் ஃபோன் பாவிக்கலாமன்ட்டு. அப்போ அவனுக்கு லீவ் இல்லாட்டி என்னவா, லீவ் எடுப்பான். லீவை தொடர்ந்து எடுத்து வந்தான். பகுத்துக்க வலி என்றான், தலைக்க இடிக்குதுண்டான், முடங்காலுக்க பிடிக்குதுண்டான். கிடந்த சர்ஜன் எல்லாம் இவரை அழைச்சிட்டு கட்டினான். இவரால் முழு சர்ஜனும் சீட்டு கட்டி எக்ஸ்ரே மிஷின் போட்டவன் அவன் கடனை முடித்தான். ஸ்கேன் பண்ணுறவன் அவன் ஸ்கேன் காசை கொடுத்தான். இவரால் பிள்ளை இடத்துக்கு ஓடுறான். கடைசியாக தான் சொல்லியிருக்காங்க டாக்டர் மாதிரி, இவருக்கு ஒரு வருத்தமும் இல்லை, இவருக்கு கவுன்சிலிங் கொடுங்க. அதுக்கு போகிறது தான் நம்மகிட்ட ஒன்று அந்த பொக்கோட்டு கம்பு இருக்குது கவுன்சிலிங். ஃபோனோட பாரு கவுன்சிலிங் பண்ணதில்லை. இந்த ஃபோனை நீ வேண்டி இப்போ போவார் பள்ளிக்கூடத்துக்கு ஒன்று. இந்த ஃபோனை கொடுக்குறத போல ஒரு மடத்தனம் வேறு ஒன்றுமே இல்லை. இந்த ஃபோனையும் கொடுத்து வச்சு போட்டு விட்றோம். தயவு செஞ்சு நம்மளோட பிள்ளைகளை நாம் கண்ட்ரோலில் இருக்கணும். இந்த மோட்டர் பைக்கில் அது பார்க்கணுமே. அதில் இந்த பள்ளிகளில் பல்பு எல்லாம் போட்டு அவைய நோம்பை வரவேற்கிற பல்பை போட்டு தான் உள்ளுக்கும் சோத்திரம் தொலைக்கானல தென்னை மரத்துக்கு எல்லாம் பல்பு போட்டு வச்சு கிடக்கு ஜாலியாக. மதில், தென்னை மரம், கோபிஷம், கூரை, டோம் இதெல்லாம் அப்படியே போட்டு அப்படியே வச்சா வெளியிலேருந்து பார். அப்போ வெளியிலேருந்து தான் பார்ப்பான், உள்ளுக்கு வருவானா? வெளியில் பல்பை போட்டால் வெளியிலேருந்து என்ன பார்க்கணும், அப்படியே பார்ப்பான். எங்கட வழியை பார்த்தீங்களா? பார்த்துக்கிட்டீங்க. வணக்கத்தால் அலங்காரிங்க பள்ளியை வந்தால் இவன் பல்பை போட்டு அலங்கரிக்கான். கரண்டு போனால் மார்க்கம் இல்லை, போ அவ்வளோதான். கரண்டுக்குள்ளான்னு இருக்கி நோம்பு. தயவு செஞ்சு இந்த ரோட்டில் அலைய விடாமல் நம்மளோட பிள்ளைகளை பள்ளிக்குள்ளே பக்குவமாக கூட்டிக்காந்து இந்த குமர் பிள்ளைகளை கூட்டிக்கு வரவங்க தயவு செஞ்சு உங்களோட பிள்ளைகளை முன்னுக்கு வச்சோட்டு பின்னுக்கிறீங்க. முன் சப்பெல்லாம் குமர் சட்டை அடிக்கட்டும். வெட்டக்கரங்கி போகிறேன்டா கூட போங்க. எங்கே போகிறாய்மாள்? பாத்ரூம் பாரேன், நானும் பாரேன். போ
போய் கடவுளை நின்று வைக்காமல் உதிச்சு இப்போ வா உங்களுக்கு ஒரு 4 ரக்காயத்து போகட்டும், பிரச்சனை இல்லை. 4 ரக்காயத்து போன பிரச்சனை இல்லை. அவள் மொத்தமாக கிளம்பிட்டாள்டா அது பெரிய பிரச்சனை. மறுவா அதை விட போங்க. எல்லாரும் நாம் என்ன சொல்கிறேன்டா, என்ற புள்ள சங்கம் நம்புகிறோம். நாம் என்ற புள்ள சங்கம், ஒன்ற புள்ள சங்கம். ஷைத்தான் சங்கம் இல்லை, சங்கம் அவன் கெடுத்து விட்ருவான், அவன் அடிச்சு விட்ருவான். அப்போ நோன்பு வருது, தயவு செஞ்சு இந்த காதல் விளையாட்டுகளுக்கு இடம் வச்சிடாதீங்க. கரம் போட்டு வேண்டி வைக்கிற, ஃபோனில் டவுன்லோட் பண்ணி கேமுகளை வைக்கிற இல்லைம்மா. குர்ஆன் ஓதுற, ஹதீஸுகளை கேட்குற, கொஞ்சம் ஏத்திக்கா விரிக்கிற, பள்ளிக்குள்ளே கொஞ்சம் டைமை கூட எடுக்கிற, ஒரு குர்ஆன் தர்ஜுமாவை வாசிக்கிற, தஜ்வீத்தை கொஞ்சம் படிப்போண்டு அப்படி நினைக்கிற, ஒரு மார்க்கை பற்றி நமக்கு வருது. அல்லாஹ்வை கொஞ்சம் நெருங்குறோம், கொஞ்சம் தர்மங்கள் செய்வோம். முடியுமான அளவுக்கு நம்ம ஒரு சாப்பாட்டை வேண்டி கொடுப்போம், ஒரு கறியை வேண்டி கொடுப்போம், பள்ளி ஒன்றுக்கு ஏதாவது ஹெல்ப்பை பண்ணுவோம். இப்படியாக நம்முடைய மனசை போட்டு நாம் அப்படியே மாற்றி எடுக்கணும். அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறவன், அல்லாஹ் தருவான், அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். இது வாய்ப்பு, இதை மிஸ் பண்ணக்கூடாது. எனவே இந்த நோன்பு என்பது மனித உள்ளங்களை மாற்றி அமைக்கக்கூடியது. ஆனால் நாம் உள்ளத்தை கொண்டு அங்கே வைக்க மாட்டேங்கிறோம். வச்சா மாறும். நம்ம மாறு செய்யக்கூடாது. நாம் இணங்கி போனால் இந்த இறையச்சத்தை நாம் பயிற்றுவிச்சு எடுத்துட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் பக்ராவில் 183வது வசனத்தில் சொல்வதை போல் லஅல்லக்கும் தத்தகூன், இந்த நோன்பு நம்மை இறையச்சம் உள்ளவர்களாக ஆக்கும். இறையச்சம் வந்துட்டென்றால் நம்மகிட்ட பொறுமை வரும், நம்மகிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய பண்பு வரும், தர்மம் செய்யக்கூடிய பண்பாடுகள் வரும், அடுத்தவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அப்போ நம்ம சொர்க்கவாதிகளாக மாறலாம். எனவே பேசிய நானும் நீங்களும் இந்த விஷயங்களை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்று நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்தை அடைவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் பாக்கியம் செய்வானாக என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். வாஹ்ரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.